does perfect even mean? Is there even such a thing? Ooh, can we switch up all the rules? வணக்கம், நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைய பாருங்க கூட விட்டு ஒரு அப்பில் வந்து ஒரு இடத்துல ஒதுங்கிய பலதார இதில் இருக்கும். அந்த அப்பில் வச்சு நீங்கள் எப்படி ஒரு அப்பிள் பணியாரம் செய்யலாம்னு காட்டுறேன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும், சீனி இருக்கும், இவ்வளவு தான் தேவை. ஒன்றும் நீங்கள் கடையில் பண்ண தேவையில்லை. அந்த அப்பிள் பணியாரம் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன்னு பாருங்கள். அதுக்கு இந்த யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நான் போடுற வீடியோவில் வரும். செய்முறையை பார்ப்போம் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் வந்து 350 கிராம் ஒரு முட்டை, ஒரு ஆப்பிள் நான் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ காட்டுறேன் எப்படி செய்கிறேன்ட்டு. இதில் 200 மில்லி பால், மில்லி லிட்டர் பால், ஒரு 7 கிராம் ஈஸ்ட், ஒரு 30 கிராம் சீனி, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. இப்போ என்ன செய்யுங்கன்னா, முதல்ல முட்டையை போடுறீங்க. இந்த முட்டையை நல்லா கலக்குறீங்க. எடுத்து வச்ச சீனியை போட்டு கலக்குறீங்க. என்ன செய்கிறீங்க, இப்போ இந்த ஈஸ்ட்டை போட்டு கலக்குறீங்க. எண்ணெயை விடுறீங்க. இந்த உப்பை போடுறீங்க. இந்த பாலை எடுத்து வச்ச பாலை விட்டு கலக்குறீங்க. இப்போ எடுத்து வச்ச மாவை இதுக்க போடுறீங்க. போட்டுட்டு இப்படி நல்லா கலக்குறீங்க. சரி பாருங்க, பதமாக வந்துட்டுது. இப்படி பதமாக வந்தோடனே என்ன செய்யுங்கண்டா, இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அப்பில் இதுக்குள்ள உறைஞ்சி போடுறீங்க. பாருங்க, இப்படி இரண்டு எடுக்கிறீங்க. இதால் இந்த அப்பில் உறைஞ்சி போடுறீங்க. இப்போ இதெல்லாம் கலந்த உடனே நல்லா அருகி நல்ல ஸ்டெப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவோம் நம்ம. இது பாருங்கள். இப்போ இதை நல்லா கலக்குங்க. கையில் பிழைக்க முன்னா கையை நல்லா கலவுங்க. நல்லா ட்ரைக்காக வந்துட்டு இப்போ என்ன செய்யுங்கண்டா, இப்போ ரெண்டு அடுப்பில் வச்சுட்டு கொதிக்கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி போடுவோம். அப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். சரி, இப்போ வந்து இப்படி குழச்சாச்சு. இப்போ குழச்சா பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி பாருங்கள் கையில் உருட்டி வைங்க. இப்படி உருட்டி வச்சுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுடத்துவாங்க. இப்படி உருட்டி எல்லாத்தையும் வைங்க. இது சிம்பிளாக நீங்கள் வீட்டை செய்யலாம். சும்மா கிடக்கிற அப்புல் வலை இது எல்லாம் பழுதாக்காமல் அப்படியே இந்த எடுத்து கொஞ்சம் கிடாக்கும் போயிட்டு வழியே அப்புல் கிடாக்கும் பழுதாகிற மாதிரி உடனே ஒரு பணியாரம் செய்யலாம். அப்புல் பணியாரம் எனக்கு பேர். பாருங்கள், செய்த அப்புறம் பாருங்கள் இப்படி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட விட்ட விருந்தினர் விதைக்கில் கண்டு விருந்தினருக்கும் இது செய்து கொடுக்கலாம். ஒரு வித்தியாசமான சாப்பாடு இருக்குது. நடுக வடைய ரோல், முறுக்கண்டு சுடாமல் இதுவரையும் சுட்டு பாருங்கள். ஓகே, பாருங்கள் எடுத்து இப்படி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சுற்றி வச்சாச்சு, உருட்டி வச்சாச்சு. இப்போ இதில் வேறு 250 கிராம் மாவில் ஒரு 30 துண்டு செய்யலாம். இப்போ ஒரு அடுப்பில் எண்ணெயை வைங்க. எண்ணெயை வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் மீடியத்தில் வைங்க. இப்போ எண்ணெய்க்குள்ள இதை போடுவோம். அது எண்ணெய் கொதிச்சிட்டு இது சிம்பிள் வேலை உடனே செய்யலாம். அடிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க விடாங்க, எரிஞ்சு போடும்.
பாருங்க நல்ல வடிவ பறிஞ்சு வருது. இப்போ பாருங்க நல்ல ப்ரௌனாக வந்துட்டுது. இப்படி ப்ரௌனாக வந்தோடனே நீங்கள் எடுக்கலாம். நல்லா பார்த்தீங்களா, எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு போடுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊறி இருக்கும், அதை இது வரும். பாருங்க இப்போ சுட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே கொஞ்சம் கூட சுக்கர், அதாவது அரைச்ச சீனி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க இது சுட்டு முடிஞ்சது. நான் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ சொப்டாக வந்திருக்கு. இது நீங்கள் உடனே வீட்டை செய்யக்கூடிய சாப்பாடு. அப்பல் மா சீனி எல்லாம் வீட்டை இருக்கும், அவ்வளோ தான் தேவை என்ன. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நேரம் பண்ணுங்கள். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, பாய், வணக்கம். With